ஹோம்மேட் சளி ரெமடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு 10-12 கற்பூரவள்ளி இலை, கொஞ்சமாக துளசி இலை ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு தோசைக்கல்லில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற துளசி இலை போட்டு கொஞ்சமாக பெரட்டி விட்டுக்கலாம். துளசி இலைக்கு மேலேயே நம்ம கழுவி வச்சுருக்கிற கற்பூரவள்ளி இலையும் சேர்த்து நம்ம கழுவுடும் போது தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற மாதிரி 2-3 டைம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடும்போது தான் அது நல்லா சுண்டிடும். நம்ம புளியும் போது நம்மளுக்கு சாறு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். நல்லா வதங்கிருச்சு. நம்ம அதை புளிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 செட்டு தேன் விட்டு குழந்தைக்கு கொடுத்துடலாம். அதில் எம்டி ஸ்டொமக்கில் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா மோசனில் அப்படியே சளி வெளியே வந்துடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.